வேதம் நம்மை குறித்து வேதாகமத்தில் எப்படி சொல்லியிருக்கிறது, நம்மை குறித்து நம்மை அறிமுகப்படுத்தும் போது, மனிதர்களாகிய நம்மை அறிமுகப்படுத்தும் பொழுது வேதம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், மனிதன் ஜீவ ஆத்துமாவானான் என்று என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். The process of creating man, மனிதனை தேவன் உண்டாக்கிய அந்த ப்ராசஸை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா இப்படியாக ஒரு வசனம் வருகிறது. 19வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி. போதும், அவைகள் ஜீவ ஆத்மாவாயின அப்படின்னு அங்க என்ன இல்லை, சொல்லப்படவில்லை. தம்முடைய நாசி அந்த அவைகள் ஒவ்வொன்றுடைய மூக்குல போய் ஆவியை ஊதினார் அப்படின்னு அங்க என்ன செய்யப்படவில்லை, சொல்லப்படவில்லை. தேவன் அவைகளை வார்த்தையினால தான் உண்டாக்கினார். ஆனால் அவைகள் எதிலிருந்து உண்டாயின, மண்ணிலிருந்து உண்டாயின அப்படின்னு தான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மனுஷனை அப்படி தேவன் உண்டாக்கியதாக நாம் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. வித்தியாசமாக நாம் பார்க்கிறோம். மனுஷன் உண்டாக கடவன் அப்படின்னு கர்த்தர் என்ன செய்யல, மனிதனை உண்டாக்கவில்லையா. அதுவும் பூமியில் இருக்கிற எல்லா விதமான ஜாதியான சகலவித பறவைகள், ஜாதியான சகலவித மிருகங்கள்னு போட்டிருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு மிருகங்களிலும் வகைகளாக தேவன் என்ன செய்திருக்கிறார், படைத்திருக்கிறார். அந்த மாதிரி ஜாதியாக மனிதர்கள் படைக்கப்பட கடவர்கள்னு கர்த்தர் என்ன செய்யல, சொல்லவும் இல்லை. ஒரே ஒரு மனிதனை மட்டும் தேவன் என்ன செய்கிறார், தனியா உருவாக்குகிறார். நாட் ஈவன் ஃபீமேல், மனுஷிய கூட தேவன் என்ன செய்யல, உருவாக்கவில்லை. முதலாக ஒரு ஆணை, ஒரு மனிதனை பூமியின் மண்ணை கொண்டு என்ன செய்கிறார், உருவாக்கினார். பூமியின் மண்ணை கொண்டு ஒரு மனிதனை உருவாக்கினார் என்று அங்கே போட்டிருக்கிறது. ஆனால் அந்த மனிதனுக்கு உயிர் இல்லை, அது வரைக்கும் உயிர் இல்லை. அது உடல், அது என்னது, உடல் உருவாக்கிட்டார். இப்போ என்ன பண்றாரு, நாசி அப்படின்னா என்னது, நாஸ்ட்ரில்ஸ்ன்றது நம்முடைய மூக்கு துவாரங்கள். அதுல அவர் ஊதினார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஊதினார், என்ன செய்தார், எதை ஊதினார், தம்முடைய சுவாசத்தை. அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறபடினால ஜீவ சுவாசத்தை என்ன செய்தார், தெரிஞ்ச விஷயம் தானே, எதுக்கு இவ்வளோ விளக்கிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இதில் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, சரிங்களா? கொஞ்சம் கவனமாக கேட்டு. அப்போ ஜீவ சுவாசத்தை, லைஃப் கிவிங் பிரெத், அதாவது வாழ்வை தரக்கூடிய மூச்சை, ஆவியை எதற்குள்ளே ஊதினார், அந்த உருவாக்கப்பட்டு கீழே இருக்கிற அந்த பொம்மை அல்லது அந்த உடல், சடலம்னு சொல்ல முடியாது, உடல், சடலம்னா செத்ததுக்கு அப்புறம், உடலினுடைய மூக்கு துவாரத்திலே தேவன் ஊதினார் என்று நம்ம என்ன செய்யறோம், அப்பொழுது மனிதன் என்னவானான், மனிதன் ஆனான் அப்படின்னு இல்லை, என்னன்னு போட்டிருக்கு, ஜீவ ஆத்மா ஆனான். இப்போ மனிதன் அப்படின்னா பை டெஃபினிஷன் அவன் யாருன்னா, அவன் ஜீவ ஆத்துமா, உயிருள்ள ஆத்துமா, லிவிங் சோல், லிவிங் பர்சன், லிவிங் கிரீச்சர், இப்படி பல டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல இருக்கும். தமிழ்ல போட்டிருக்கு ஜீவனுள்ள ஆத்துமா, ஜீவ ஆத்துமா, வாழும் ஆத்துமாவாக அவன் என்ன செய்தான், மாறினான். இவன் தான் மனிதன் அப்படின்னு நம்ம இங்க வாசிக்கிறோம். ஏன் மனுஷி அப்படி உருவாக்கலன்னா, மனிதனை தேவன் உருவாக்கிட்டார். அவன் ஆல்ரெடி ஜீவ ஆத்மாவா இருக்கான். அவனிலிருந்து மனுஷியை கர்த்தர் என்ன செய்கிறார், படைத்துட்டார். அப்போ மனுஷனை மட்டும்தான் அப்படி உருவாக்கினாரு. நாங்கள்லாம் இந்த செய்தியை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்க ஒதுங்கி போயிட்டு தூங்கிட முடியாது. நீங்க மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பைபிள் என்ன செய்யுது, சொல்லுகிறது. யூ ஆர் ஃப்ரம் மேன். ஆல்ரெடி மனுஷன் யாரு, ஜீவ ஆத்மா. அந்த மனுஷனிலிருந்து நீங்கள் எடுக்கப்பட்டிருக்கீங்கன்னா நீங்களும் யாரு தான், ஜீவ ஆத்மா தான். சரி, இப்போ
நம்ம இன்னும் சில வசனங்களையும் வாசிக்க வேண்டும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், மிருகங்கள் ஜீவ ஆத்துமாக்கள் என்று என்ன செய்யப்படவில்லை. மிருகங்களின் ஆத்துமாக்கள் அப்படின்னு பைபிள் எங்கேயும் வசனங்கள் இல்லை. மிருகங்களுக்கு ஆவிகள் உண்டு. மிருகங்கள் ஆவியுடையவைகள். மிருகங்களுக்கும் தேவன் உயிரை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். பூமியின் மண்ணினாலே தான் அவைகளையும் உருவாக்கினார். ஆனால் வார்த்தையை கொண்டு என்ன செய்தார், உருவாக்கினார். அவைகள் பூமியின் மண்ணிலிருந்து உருவாயின, அவைகள் வாழ்கின்றன. மரம் எப்படி வாழ்கிறதோ, செடி கொடிகள் எப்படி வாழ்கிறதோ, அப்படி அவைகளும் என்ன செய்கின்றன, வாழ்கின்றன. அவைகளை ஆத்துமாக்கள், பர்சன், நபர் என்று பைபிள் எங்கேயும் சொல்லவில்லை. ஏன்? எந்த ஒரு மிருகத்துக்கும் பர்சனாலிட்டின்னு ஒன்று இல்லை. நாய்க்கு நாய் தன்மை இருக்கிறது, ஆனால் நாய் ஒரு நபர் ஆகாது. நபர் ஆகாது. காலங்காலமாக அனைத்து மொழிகளிலும் நாய் அக்ரிணை தான், அது உயர்திணை அல்ல. புரிஞ்சுதா? அது இது என்றுதான் நாயை அழைப்பார்கள். அவன் இவள் என்று நாயை என்ன செய்ய மாட்டார்கள். இன்றைக்கு இருக்கும் நாய் பைத்தியங்களைப் போல அன்றைக்கு யாரும் அழைத்ததில்லை. அவைகளுக்கு பர்சனாலிட்டி கிடையாது. பெட்டு வளர்க்குறவங்க கோச்சிக்காதீங்க, அது பர்சனாலிட்டி அல்ல. பூனைக்கு பூனைத்தன்மை தான் இருக்கும், நாய்க்கு நாய்த்தன்மை தான் இருக்கும், யானைக்கு யானைத்தன்மை தான் இருக்கும். ஒருபோதும் ஒரு பூனை யானையாக செயல்படாது. உருவத்தில் மாற முடியாது, மனசுலையாவது மாறுமா? மாறுமா? மாற முடியாது. ஆனா மனுஷன் எதை பார்க்கிறானோ அந்த தன்மைகளை அவனுக்குள் அவனால் என்ன செய்ய முடியும், வளர்த்து கொள்ள முடியும். காரணம், he is a person. அவன் ஒரு நபராயிருக்கிறான். அவன் இன்னொரு நபருடைய சாயலை தன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க முடியும். ஒரு மிருகமாகவே தன்னை மாற்றிக்கொள்ள முடியும். மனுஷனால முடியுமா? முடியாதா? முடியும். மிருகமாகவேனா உடல் அல்ல, மனதளவில், செயலளவில், பேச்சளவில், அவன் சிந்தை அளவில் ஒரு சிங்கத்தை போல அவனால் நடந்து கொள்ள முடியும். இன்னொரு மனுஷனை போலவும் என்ன செய்ய முடியும், நடந்து கொள்ள முடியும். ஒரு மனுஷனை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த மனுஷன் மாதிரியே வாழ்ந்து பழகி அவன் பேசுற மாதிரி அவன் செய்கிற மாதிரியே பிராக்டிஸ் பண்ணா சில பேர் தங்களுடைய சினிமா நாயகர்களுக்காக தங்கள் வாழ்க்கையை அவர்களை வாழ்க்கையை போலவே மாற்றிக்கொண்டு அவர்களைப் போலவே வெளியிலே வாழ்ந்து கொண்டு நடமாடிக்கொண்டு பேசிக்கொண்டு ஹேர் ஸ்டைல் வைத்துக்கொண்டு எல்லா விதத்திலையும் அவங்களைப் போலவே வாழ்ந்து அப்படியே டிட்டோ காப்பியாக வாழ்கிறவர்கள் உண்டு. இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அது மனிதனுக்கென்று தேவன் தந்திருக்கிற தன்மை. ஏன் தேவன் மனிதனுக்கு ஒரு நபராக அவனை படைத்தார், ஒரு பர்சனாக அவனை படைத்தார்? ஏன் அவனை அப்படி படைத்தார்னா, மனிதனுக்கு ஒரு நோக்கத்தை தேவன் என்ன செய்திருந்தார், வைத்திருந்தார். அதை முதல் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அது என்னதுன்னா, மனிதனை ஒரு நோக்கத்தோடு படைத்தார். தேவ சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியேயும் படைத்தார். மனிதன் தன் பர்சனாலிட்டியை வைத்துக்கொண்டு தேவனை பிரதிபலிக்கிறவனாக என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அதான் தேவ சாயல். தேவனை பிரதிபலிக்கணும். He should reflect God in his personhood. அவனுடைய ஆழ்த்துவத்தில், அவனுடைய நபர்த்துவத்தில் அவன் தேவனை என்ன செய்ய வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும். அதனால அந்த தன்மையை தேவன் யாருக்கு கொடுத்தாரு? ஒரு நாய் நினைச்சாலும் தன்னை தேவனை போல பிரதிபலிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் அப்படி அதுக்கு நினைக்கவே தோணாது. ஏன்னா அதற்கு ஆத்துமா என்று இல்லை. அப்படி பைபிள்ல எங்கேயும் நிரூபிக்கப்படவில்லை. பல இடங்களிலே பல போர்கள் நடந்திருக்கிறது பைபிள்ல. அங்க இத்தனை ஆத்துமாக்கள் கொல்லப்பட்டன எழுதப்பட்டிருக்குமே. அதுல மிருக ஜீவன்கள் கொல்லப்பட்டன தனியா எழுதப்பட்டிருக்குமே தவிர மிருகங்களின் ஆத்துமாக்கள் கொல்லப்பட்டன என்ன செய்யப்படாது, எழுதப்பட்டிருக்கிறது. ஆத்துமாக்கள்னு சொல்லாலே அது யாருதான், மனிதர்கள் மட்டும்தான். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு மனிதன் என்பவன் யார்? இப்ப சொல்லுங்க, மனிதன்றது யாரு? ஜீவ ஆத்துமா. அப்போ பைபிள் நமக்கு என்ன போதிக்குதுன்னா, ஒரு மனிதன் என்னென்ன சப்ஸ்டன்ஸ் உடையவனாக இருக்கிறான் அப்படின்னா, அவன் உடலும் ஆத்துமாவுமாக இருக்கிறான். பாடி அண்ட் சோல். அவன் உடலும் ஆத்துமாவுமாக இருக்கிறான். ஆவியை ஏன் நான் சொல்லலைன்னா, ஆவி இல்லைன்னா அது ரெண்டும் இல்லை. ஆவி இல்லைன்னா இது ரெண்டு இல்லையே. கர்த்தர் தம்முடைய நாசியின் சுவாசத்தை தன்னுடைய ஆவியை மனுஷனுக்குள்ள ஊதலைன்னா அவன் ஆத்மாவும் ஆயிருக்க முடியாது. அவன் உடல் சடலமாக என்ன செஞ்சிருக்கும், மாறி மண்ணோட மண்ணு மக்கி போயிருக்கும்.
அதனால ஆவியை வந்து நம்ம ஒரு எலிமெண்ட்டாக வைக்க முடியாது. அது இருக்கிறதுனால தான் நாம் இருக்கிறோம். ஸோ ஆவியை விட்டுருங்க, ஆவி இருக்கிறதுனால நம்ம இருக்கோம். ஸோ அதனால நம்ம மீதி ரெண்டுத்தை கொண்டு வரலாம். என்னது? ஆத்துமா, உடல். நம்ம மனுஷன் என்னவா இருக்கிறோம் சொல்லுங்க? உடலும் ஆத்துமாவுமாக இருக்கிறோம். உடலும் ஆத்துமாவுமாக இருக்கிறோம். கரெக்டுங்களா? இதுதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. சரி, அப்ப ஆத்மாவுடைய தன்மை என்ன? வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் அ பர்சன்ஹுட்? ஆத்மாவுடைய தன்மை என்ன? ஒரு சோலினுடைய தன்மை என்னன்னு இப்ப நான் சொன்னேன். தேவனைன்னு இல்லை, தன்மை என்ன? பிரதிபலிக்கக்கூடிய தன்மை. அது யாருன்றது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இருக்குது, அதுதான் ஆத்மாக்கு இருக்கு. காப்பி அடிக்கிறத சொல்ல, நான் ரிஃப்ளெக்ட் பண்றத சொல்றேன். ரிஃப்ளெக்ட் பண்றத சொல்றேன். ஒரு மனுஷன் பர்சனாலிட்டியை வளர்த்து கொள்ள முடியும். இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னது? நான் ஆல்ரெடி ஒரு நபரா இருக்கேன், எனக்குள்ள சில விஷயங்கள் இருக்கு, சில விஷயங்கள் இல்லை. ஆனா சில பேருடைய லைஃப்ல என்னை விட பெட்டரா அவங்க வாழ்றத நான் பார்க்கிறேன். அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய ஆழ்த்துவத்தை அவங்க எப்படி வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்களோ அதுல சில விஷயங்களை நானும் கற்றுக்கொண்டு எனக்குள் இருந்து சில விஷயங்களை நீக்கிவிட்டால் அவர்களை போல நானும் நல்லா என்ன செய்ய முடியும்? நல்ல ஒரு கேரக்டரை காமிக்க முடியும். நல்ல ஒரு மனிதனாக இந்த உலகத்துல மற்றவர்கள் மதிக்கக்கூடிய நிலைமையிலே வாழ முடியும் அப்படின்னு நான் என்னை மாற்றிக்கொள்ளுகிறது. இப்ப நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன் அப்படின்னா நான் போயிடுறேனா? நான் கேட்கிற கேள்வி புரியுதா இல்லையா? நான் என்னை மாற்றிக்கொள்றேன் இல்லையா? அப்போ அவரை பார்த்து நான் என்னை மாத்திக்கிறேன் அப்படின்னா நான் போயிடுறேனா? ஏன் ஒரிஜினாலிட்டி போயிருதா? இல்ல, நான் தான். ஆனா ஆனா அவரை போல நான் என்ன செய்யறேன்? ஆக்டிங் இல்ல பிரதர், ஆக்டிங்ன்றது வேற. அது வந்து நானே கிடையாது. அதாவது அவர் மாதிரி நான் நடிக்கிறது அது வேற. ஆனா அவரிடத்துல அவருடைய ஆழ்த்துவத்துல அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரோ அந்த குணாதிசயங்களை எனக்குள்ள வளர்த்துக்கிறது, பண்புகளை வளர்த்து கொண்டு அந்த பண்புகளை போல நானும் பண்புகளை உடையவனாக வாழ்தல். இதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஷன். இதுக்கு பேர் என்னது? ரிஃப்ளெக்ஷன். இதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்றது? பிரதிபலித்தல். ஆக்டிங்ன்றது வேற, டோட்டலி வேற. ஆக்டிங்ன்றது என்னன்னா அங்கங்க ஒரு மாதிரி இருக்கல், அது வந்து ஆக்டிங். சர்ச்சுக்கு வந்த உடனே தேவனை பிரதிபலித்தல், வெளியில போன உடனே உலகத்தை பிரதிபலித்தல்ன்றது ஆக்டிங். ஆனா உலகத்தில் இருக்கும் பொழுதும் தேவனை பிரதிபலித்து சபை குடுகி வரும்பொழுதும் தேவனை பிரதிபலிக்கிறதுன்றது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். புரிஞ்சுதுங்களா? சாதாரண லாங்குவேஜ்ல சொன்னா டெண்டுல்கர் மாதிரி பேசுறதுனாலயோ, டெண்டுல்கர் மாதிரி பேட்டை ஆட்டுறதுனாலயோ, ஸ்டைல் அதே மாதிரி மெயின்டைன் பண்றதுனால, நடிக்கிறதுனாலயோ ஒருத்தன் டெண்டுல்கரா மாறிட முடியுமா? தோனி மாதிரி ஒருத்தன் நடிச்சானா இல்லையா? அவனையே கூப்பிட்டு விளையாட வைக்க வேண்டியதானே சிஎஸ்கே. ஏன் விளையாட வைக்கல? அவனுக்கு தான் வயசு கம்மி தானே, தோனியை விட வயசு கம்மி தானே. அவன் உயிரோட இருக்கும்போது கேட்கிறேன், அவருடைய வயசு கம்மி தானே தோனியை விட. அவர் தோனி மாதிரி எக்ஸாக்டா நடிக்கிறானா இல்லையா? எக்ஸாக்டா பண்ணானா இல்லையா? எல்லா ஆக்ஷனும் அதே மாதிரி பண்ணானா இல்லையா? அவனை ஏன் கூப்பிட்டு ஆட வைக்கல? ஏன்னா அவன் யார் இல்லை? தோனி இல்லை. புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்ம ஆக்ட் பண்றதுனால அவரா மாறிட முடியாது. ஆனா தோனியா மாறணும்னா தோனி என்ன பண்றானோ அதை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? பண்ணணும். அப்பனா தோனியை போல அட்லீஸ்ட் என்ன செய்ய முடியும்? மாற முடியும். அவன் எப்படி சாப்பிட்றான், அவன் எப்படி தூங்குறான், அவன் எப்படி தன்னை ட்ரெயின் பண்றான், அவன் எப்படி அதற்காக உழைக்கிறான், அதற்காக எப்படி டிசிப்ளின்டா இருக்கிறான், அவன் எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்றான், எத்தனை பால் ஒரு நாள் ஆடுறான், இது எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணா ஓரளவுக்காவது அட்லீஸ்ட் தோனியில பாதியாவது நம்மளால என்ன செய்ய முடியும்? இது வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். இது வெறும் மனசுல மட்டும் மாறிட முடியாதுங்க. இதுக்கு பழக வேண்டும். இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? பழக வேண்டும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ ஆத்துமாவாக நம்மை தேவன் படைத்ததற்கு காரணம் தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து தேவனை அப்படியே இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யணும்? ரிஃப்ளெக்ட் பண்ணணும். குணாதிசயத்திலும் மாறணும், நடவடிக்கைகளிலும் மாறணும். இந்த மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் மேல தேவன் நினைத்தது போல அவரை போலவே தேவனாக முடியாது, தோனி ஆக முடியாது. நான் சொன்னது புரியுதா இல்லையா? தேவனையும் தோனியும் ஒப்பிட்டு பேசல, நான் இங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நபராக நம்ம மாற முடியாது, ஆனா அந்த நபரை நாம பிரதிபலிக்க முடியும். இதுக்கு தான் ஆத்துமா உடையவனாக தேவன் யாரை படைச்சிருக்கிறாரு? மனுஷனை படைச்சிருக்காரு. புரிஞ்சிச்சுங்களா?
சரிங்களா? இது வரைக்கும் நடத்துனதெல்லாம் புரிஞ்சிச்சா? கிளாஸ்ல கேட்குற மாதிரி கேட்குறேன். இது வரைக்கும் நடத்துனதெல்லாம் புரிஞ்சிச்சா? ரைட். இது வரைக்கும் நடத்துனதுல ஏதாவது டவுட் இருக்குதா? இங்க டவுட் இருந்ததுன்னா இதுக்கு மேல நான் நடத்துறது எதுவுமே புரியாது, அதனால தான் கேட்குறேன். டவுட் இருந்தா கேட்கலாம் கை தூக்கி. அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் அ சோல்? ஆத்மான புரிஞ்சுச்சா? நான் இன்னும் ஆத்மானா என்னன்னு தனியாக கிளாஸ் எடுக்கல. நான் இன்னைக்கு சொல்ல போகிற பகுதிக்கு ஏற்ற மாதிரி பெர்சன் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். புரிஞ்சுதுங்களா? 2 விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மிருகங்களுக்கு ஆத்மாக்கள் இல்லை. இருந்திருந்தால் பைபிள் என்ன செஞ்சிருக்கும்? சொல்லியிருக்கோம். அப்படி இருந்திருந்தால் ஏதாவது ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை போல நடந்து கொள்ளும். மிருகங்கள் ஆக்டிங் பண்ணும். குரங்க வச்சுக்கிட்டு மனுஷன் செய்கிற எல்லா விஷயத்தையும் குரங்க செய்ய வச்சு காமிச்சு பண்ண முடியும். எல்லா ஆக்டிங்கும் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு குரங்கு என்ன ஆகிடும்? குரங்கு மனுஷன் செய்யறது எல்லாத்தையும் செய்தேன்றதுனால மனுஷனை பிரதிபலிச்சிருமா? முடியாது. தாய்லாண்டில் வந்து ஒரு குரங்கை உட்கார வச்சுன்னு போகிறவங்க டூரிஸ்ட் எல்லாரையும் முத்தம் கொடுக்க வைக்கிறாங்க. அது வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க. பாருங்க குரங்கு கூட எப்படி அவ்வளோ அழகாக முத்தம் கொடுக்குது, எவ்வளோ சிரினா சிரிக்குது, கை தட்டுனா தட்டுது. அது நாய் கூட செய்யும். நாயை கூட பேச வச்சு ட்ரை எல்லாம் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஆக்டிங், பிரதர் சொன்ன மாதிரி. அது பெர்ஃபார்மன்ஸ். அது பண்ணி முடிச்ச உடனே அது என்ன ஆகிடும்? அகைன் இட் வில் பிகம் டாக், அகைன் இட் வில் பிகம் மங்கி. அது வல்ல நாம அப்படி இருந்தோம்னா நம்ம பண்றது ஆக்டிங். அது இல்லை. நம்ம வந்து என்னன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம், அப்படியே உறிஞ்சு அதை அப்படியே நம்ம வாழ்க்கையில பிரதிபலிப்போம். அதுவாகவே மாறுவோம். அந்த தன்மைகளை அப்படியே வளர்த்து கொள்வோம். இந்த பக்குவம் யாருக்கு மட்டும்தான் இருக்கு? மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதை ஏன் தேவன் கொடுத்தார்னா அவரை பிரதிபலிப்பதற்காக என்ன செய்தார்? கொடுத்தார். அப்படிதான் மல்கியால கர்த்தர் சொல்றார், ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவிதான் அவரிடத்தில் தாராளமாக இருந்தது. அப்படின்னா அட் அ டைம் உலகம் முழுவதும் ஃபில் பண்ற மாதிரி மிருகங்கள் பறவைகளை படைச்ச மாதிரி எங்க போனாலும் ஒரு மனுஷனை பார்க்குற மாதிரி மனிதர்களை உருவாக்கி இருக்கலாமே. அப்படி தேவன் என்ன செய்யல? உருவாக்கவில்லை. ஒன்லி ஒன் பேர், ஆணாகவும் பெண்ணாகவும் தேவன் ஒரே ஜோடியை மட்டுமே என்ன செய்தார்? படைத்தார். ஏன்னா தேவ பக்தியுள்ள சந்ததி வர வேண்டும். அப்படின்னா தேவனை பிரதிபலிக்கக்கூடிய மனிதர்களாக அவர்கள் என்ன செய்யணும்? பழுகி பெருகணும். இதுதான் தேவன் ஆதி ஆகமத்திலேயே நமக்கு கொடுத்த முதல் மனிதனிடத்தில் தேவன் நமக்கு கொடுத்த நோக்கம். புரிஞ்சிச்சா? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? ரைட். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் ஒரு பகுதிக்கு போக போகிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டாதான் இப்போ நம்ம அந்த பகுதியை புரிந்து கொள்ள முடியும். அதனால இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? ஓகே. இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஒரு பேராகிராஃப் நம்ம வாசிக்க போறோம். ஒரு பத்தி, தமிழ்ல சொன்ன என்னது? பத்தி. ஒரு பேராகிராஃபை வாசிக்க போறோம். அந்த பேராகிராஃப்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறாருன்றத இங்க இருக்கிறவங்க சிலர் உங்கள் கருத்துக்களை வாசித்து முடித்த பிறகு சொல்லலாம். சரிங்களா? வள குளம் சொல்லக்கூடாது. எதை பற்றி பேசுகிறாருன்னு ஒரே லைன்ல ஒரு தலைப்பு அந்த பேராகிராஃப்க்கு கொடுத்தீங்கன்னா என்ன கொடுப்பீங்கன்னு மட்டும் நீங்க சொன்னா போதும். சரிங்களா? அந்த பேராகிராஃப் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு கண்டென்ட், ஒரு பேராகிராஃப். அதுக்கு மேல அவர் வேற டாபிக் பேசுறாரு, அதுக்கு கீழே அவர் வேற டாபிக் பேசுறாரு. ஆனா 26ல இருந்து 33 வரைக்கும் ஒரே பேராகிராஃபா இருக்கு. அதுல ஒரு டாபிக்கா அவர் பேசுறாரு. அது என்ன அப்படின்றதை வாசிச்சுட்டு மைக்ல வாசிங்க. வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுல என்ன இருக்கு அப்படின்றத சகோதரர்கள் 2 பேர் என்ன செய்யலாம்? நீங்க சஜஷன் கொடுக்கலாம். அந்த பத்திக்கு என்ன டாபிக் வைக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லணும். சரிங்களா? ரைட். ஸ்டார்ட் ரீடிங். வாசிங்க. அதேதான் 26ல இருந்து 33. அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா 24, 25 வாசிங்கன்னா இந்த அவர்களுக்கு பயப்படாதிருங்கள்னு சொல்றாரு இல்லையா? அவர்கள் எவர்கள்னு மேல சொல்லவே இல்லை. சரிங்களா? அது கம்ப்ளீட்லி வேற விஷயம். அவர்கள் எவர்கள்னு மேல என்ன செய்யல? சொல்லல. ஸோ இந்த அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் தான் இதை ஆரம்பிக்கிறார் அவர். எவர்கள்ன்றத நம்ம அப்புறமா அதுக்கு அடுத்து தான் சொல்றாரு. புரிஞ்சிச்சா? ஸோ மேபி உங்களுக்கு அதனால தான் சந்தேகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள்னு போட்டிருக்கிறதுனால எவர்கள்னு மேலே போட்டிருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். அப்படி மேலே இல்லை. மேலே ஒரு சீசனை குறித்தும் குருவை குறித்தும் சொல்லி இருக்கிறது. சரிங்களா? அவர்களுக்கு பயப்படாதிருங்கள்னா அப்போ சீசனுக்கும் குருக்கும் பயப்படாதிருங்கள்னு ஆயிடும். அப்படி இல்லை.
இப்போ இப்படி ஆரம்பிக்கும்ல சில திரைப்படங்கள், முன்னொரு காலத்தில் அது வேற. திடீர்னு வந்து ஆக்சிடென்ட் ஆகி கீழே ஊந்த மாதிரி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் யாரு ஏன் என்ன ஏதுன்னு சொல்றாருல, அந்த மாதிரி கவனிக்கிறவங்களுடைய காதை வந்து ஷார்ப் பண்றதுக்காக இப்போ உங்களுக்கு அந்த அட்டென்டிவ்னஸ் வந்துச்சு பாருங்க, அதுக்காக தான் கர்த்தர் அப்படி ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு பேரு நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங்னு சொல்லுவாங்க. அதாவது என்னது, முன்னொரு காலத்திலே அப்படின்னு ஆரம்பிச்சு அவங்க எப்படி வாழ்ந்து முடிக்கிறாங்கன்னு சொல்றது லீனியர் ஸ்டோரி டெல்லிங், லைனா போறது. இது நான் லீனியர், பின்னாடி வரத முன்னாடி சொல்லிட்டு அது என்னன்றத பின்னாடி சொல்றது. அப்படிதான் இவர் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இப்ப நான் வந்த உடனே ஒருத்தன் கண்ணாடி அப்படியே நடுரோட்ல கீழே ஊந்துச்சு அப்படின்னா நீங்க எல்லாரும் என்ன பண்ணிருப்பீங்க, அவன் யாரு, அந்த கண்ணாடி என்ன, எங்க ஊந்துச்சு, எந்த ரோடு, இதெல்லாம் வந்து நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. அந்த மாதிரிதான் இப்ப அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் அப்படின்னா என்ன ஆயிடும், யாரு எவங்க என்ன, அந்த அட்டென்ஷனை கிரியேட் பண்றாரு கர்த்தர். புரியுதுங்களா? அப்படிதான் ஆரம்பிக்கிறார். இப்போ வாசிங்க, ஆரம்பிங்க பிரதர். 26. அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறது நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறது நீங்கள் வீடு தொட்டு வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். இது வரைக்கும் சொல்லல அவர் யாருன்னு, அவங்க யாருன்னு இன்னும் சொல்ல. ஆத்மாவை கொல்ல வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்ப யாருக்கு பயப்படாதீங்கன்னு சொல்றாரு? சரி, அப்படியே இப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சா? யாருக்கு பயப்படக்கூடாதுன்னு ஆன்சர் கிடைச்சிச்சா? ரைட், வாசிங்க. ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ளி அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷர்களாய் இருக்கிறீர்கள். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். கவனமா கவனிங்க. இனிமேதான் நம்ம பிரசங்க இது மெசேஜே ஸ்டார்ட் பண்ண போறோம். இவ்வளவு நேரம் நான் வந்து இந்த மெசேஜுக்குள்ள புரிஞ்சிக்க வேண்டும்ன்றதுக்காக சில விஷயங்கள் நம்ம சொன்னேன். இப்போ இவ்வளவு நேரம் நடத்தினதெல்லாம் மைண்ட்ல இருக்குல்ல, ஆத்மானா என்ன எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, மைண்ட்ல இருக்கா? ரைட். இப்போ ஆத்மா அப்படின்னு வாசிக்கும் போது உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரணுன்றது உங்களுக்கு மைண்ட்ல ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். இப்போ நம்ம வாசிக்க போறோம். இப்போ இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கிறார், அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியிறக்கமாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, வெளியேங்கமாக்கப்படாத ரகசியமும். ஆமா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாமே ஒரு நாள் வெளியே வரும். ஃபர்ஸ்ட் சொல்றாரு அவங்களுக்கு பயப்படாதிருங்கள், யாரையோ பத்தி சொல்றாரு, அது அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து சொல்றாரு ஏன்னா எல்லாம் ஒரு நாள் வெளியே வரும், எல்லாம் ஒரு நாள் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதை அப்படின்னு சொல்றாரு. இதை நம்ம எப்படி எடுத்துப்போம் தெரியுமா? நீ என்ன இன்னைக்கு இப்படி பண்றல, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரு, எல்லாம் ஒரு நாள் வெளியே வரும். ஆமா, அப்படி இங்க சொல்லல. அது உண்மைதான். எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாயின்னு கர்த்தர் வேற இடத்துல சொல்லி இருக்கிறாரு. ஸோ என்ன விதைச்சிருக்கிறோமோ அதுதான் வெளியே வரும், அது வேற. ஆனா இங்க அவர் அதை பத்தி சொல்ல, இங்க வேற ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாரு. அப்போ நம்ம கவனமா கவனிப்போம் எதை பத்தி சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாரு எல்லாம் ஒரு நாள் வெளியே வரும், எதையுமே மறைக்க முடியாது. அதுக்கு அடுத்து சொல்றாரு நான் இப்போ உங்களுக்கு இருள்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறத நீங்க வெளிச்சத்துல போய் என்ன செய்யணும் சொல்லுங்க. அதுக்கடுத்து அதையே வேற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உங்க காதுல சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை நீங்க வீட்டு மொட்டை மாடியில் நின்று கத்துங்க. இன்னும் என்னன்னு சொல்ல. இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இவரு நம்ம காதுக்குள்ளெல்லாம் வந்து சொல்லல இல்லையா? அப்படியா சொல்றாரு? இங்க பேசிட்டு இருக்காரு, ஜனங்கள்ட்ட அப்படியே பேசிட்டு இருக்காரு. சீஷர்கள், ஆக்சுவலி சீஷர்கள்ட்ட மட்டும் பேசிட்டு இருக்காரு. ஓகே, சீஷர்கள்ட்ட மட்டும் பேசிட்டு இருக்காரு, எல்லா ஜனங்கள்ட்டையும் பேசல, சீஷர்கள்ட்ட மட்டும் பேசிட்டு இருக்காரு. அப்போ சீஷர்கள் ஒவ்வொருத்தர் காதுக்குள்ள வந்து சொல்றாரா ஒன்னொன்னா? இல்லை. அப்போ வேற எதையோ அவர் என்ன செய்கிறார், குறிக்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இது இருளின் காலம். சொல்றாரா இல்லையா? இருளின் காலம். எப்போ வெளிச்சந்து காலம் ஆரம்பிக்குது? அவர் உயிரோட இருந்த உடனே ஆரம்பிக்கும். கரெக்டா? வெளிச்சம் வரப்போகுது, இந்த உலகத்தில் இருக்க இருள் அகல போகுது. இப்போ என்ன சொல்றாருன்னா, இப்போ நான் இருள் இருக்கிற நேரம் உங்ககிட்ட சொல்றத வெளிச்சம் வந்த உடனே நீங்க என்ன செய்யணும், வெளியே சொல்லணும்.
நான் இப்போ உங்களுக்கு மட்டும் சொல்ற விஷயங்களை நீங்க பப்பரப்பான்னு எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லணும். எதை பத்தி அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில சொல்லிடுறாரு. எதை பத்தி நீங்க சொல்லணும், எதை பத்தி சொல்லணும் அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள்னு அவங்க யாருன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாரு. அவங்க யாருன்னு சொல்றாரு? அவங்க யாருன்னா உங்கள் சரீரத்தை கொல்லக்கூடியவர்கள். என்னது? அவர் இயேசு கிறிஸ்து யூஸ் பண்ற வார்த்தையை பாருங்க. உங்களை கொலை செய்கிறவர்களை குறித்து பயப்படாதீங்கன்னு சொல்லல, உங்கள் சரீரத்தை மாத்திரம் கொல்லக்கூடியவர்களுக்கு பயப்படாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களால உங்களை கொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ஜீவ ஆத்துமா. நீங்க யாரு? ஜீவ ஆத்துமா. அதுதான் நீங்க. இதுவா நானு? இதுவா நானு? நான் இது இல்லை. நான் ஒரு இப்போ கிளவுஸ் அது இது ஓகே, என்கிட்ட இப்போ நான் எந்த உருவகமும் எடுத்துகிட்டு வரல உங்களுக்கு அடையாளத்துக்கு. இது வந்து ஒரு க்ளவுஸ்ன்னு நினச்சிக்கோங்க. க்ளவுஸ் இதை நான் வந்து மாட்டிக்கிட்டேன். க்ளவுஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? கை மாதிரி இருக்கும். சரியா? அந்த க்ளவுஸ் அசையுமா? வேலை செய்யுமா? ஏதாவது செய்யுமா? அப்போ அந்த க்ளவுஸ் வேலை பார்க்குறதுக்கு கை ஒன்று வேணும். அந்த கை அந்த க்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியிலேருந்து பார்த்தா க்ளவுஸ் தான் வேலை செய்யும், ஆனால் வேலை செய்கிறது என்னது? கை. அந்த மாதிரி எப்படி மடக்கணும், எப்படி நீட்டணும், எவ்வளோ ஃபோர்ஸாக பிடிக்கணும், எதை போய் தொடணுன்றதெல்லாம் முடிவு பண்ணுறது இது இல்லை. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? துடைக்கிறது என்னவோ துணி தான், ஆனால் அதை துடைக்க வைக்கிறது என்னது? கை. அந்த மாதிரி இதுதான் நாம. இது யாரு? நம்ம உடல். இது நம்முடைய உடல். புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? இந்த உடல் வச்சுதான் நாம் இந்த உலகத்துல இயங்குறோம். கரெக்டா? இந்த உடலை வச்சுதான் இந்த உலகத்துல நாம இயங்குறோம். ஆனா நாம தான் இயங்குறோம், உடல் இயங்கவில்லை. புரியுதா? உடல் இயங்குதுன்னா செத்து போன உடல் என்ன பண்ணணும்? நம்ம சொல்றத கேட்கணும். கேக்குதா? எந்திரிமா எந்திரிமா அப்படின்னா என்ன எந்திரிச்சிருமா? அம்மாவே அங்க இல்ல, அம்மா போயாச்சு. இதுக்கப்புறம் அந்த புள்ள எவ்வளோ தடவை அம்மான்னு கூப்பிட்டாலும் அந்த க்ளவுஸ் எந்திக்க போகிறது இல்லை, ஏன்னா கை போயிடுச்சு. புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? புரிஞ்சிச்சிங்களா? கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இதை தான் அவங்களால அழிக்க முடியும், இதை இல்லை. உடலை மட்டுமே அவர்களால் கொல்ல முடியும், உங்களை அல்ல. உயிரைன்னு சொல்லல, உங்களை அல்ல, உங்களை ஆத்துமாக்களை அல்ல. ஆத்துமாக்கள் தான் நாம. புரிஞ்சிச்சா? we are the personhood. இந்த உடல்ல வேற ஏதாவது பர்சனாலிட்டி வந்துருச்சுன்னா அது அந்த பர்சனாலிட்டி மாதிரி தான் நடந்துக்குமே தவிர என்ன மாதிரி என்ன செய்யாது? நடந்து கொள்ளாது. அதற்கு உதாரணமாக சில பேருக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னு இந்த பூமியில இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் வேற வேற மாதிரி நடந்து கொள்வாங்க. அது ஒரு மனநோய். அது என்னது? ஒரு மனநோய். அதை சரி செய்து கொள்ளலாம். சரிங்களா? அதனால அவங்களுக்குள்ள 4 பேர் 5 பேர் வாழ்றாங்கன்னு கிடையாது, ஒரு ஆள் தான். மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னு ஒன்று இருக்கு சைக்காலஜிக்கலா. அதை சரி செய்து கொள்ளலாம், அவங்க திரும்ப வந்து மாறிடுவாங்க. ரைட், இப்போ அதை விடுங்க. இப்போ விஷயம் என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிற வார்த்தை, யாருக்கு பயப்படாதிருங்கள், உங்கள் சரீரங்களை மட்டும் அழிக்கிறவர்களுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். மாறாக உங்கள் சரீரத்தையும் அப்படின்னா அர்த்தம் உங்களை நரகத்திலே தள்ளி அழிக்க வல்லவருக்கு மட்டும். அப்படி சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை சொல்ற. என்ன உதாரணம்னா, ஏங்க அன்னைக்கு அந்த நாட்கள்ல அந்த இடத்துல பென்னி அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, தினாரியஸ்ன்னு போட்டிருக்கோம். அந்த ஒரு காசு என்பது ஒரு நாள் கூலி. என்னது? ஒரு நாள் கூலி. அந்த இடத்துல போட்டிருக்க காசுனுடைய மதிப்பு அதுதான். நமக்கு இருக்கிற ஒரு காசு கிடையாது. அன்னைக்கு வந்து ஒரு நாள் கூலி, ஒரு காசு, ஒரு பணம். அந்த ஒரு காசுக்கு எத்தனை குருவி கிடைக்குமா? அந்த 2 அடைக்கலான் குருவிகளையோ இல்லை புறாக்களையோ பலி செலுத்துறதுக்கு எடுத்துன்னு போவாங்க. அதில் ஒன்றை வந்து தலையை திருக்கி என்ன செஞ்சிருவாங்க? கொண்டுருவாங்க. அதோட ரத்தத்தை இன்னொரு குருவி மேலே தோய்த்து அந்த குருவியை பறக்க விட்டுருவாங்க. இதில் 2த்துல எந்த குருவி சாக போகுது, எந்த குருவி வாழப்போகுதுன்னு இந்த 2 குருவிகளுக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, பிதாவனுடைய சித்தம் இல்லாமல் இந்த 2 குருவியில எந்த குருவி சாகும், எந்த குருவி புரைக்கும்னு தெரியாது.
அந்த 2 குருவியில எந்த குருவி சாகுதுன்றதே யாருடைய சித்தம்? குருவியை ஏன் அவர் கொண்டு வர்றாருன்னா, தட் இஸ் த மோஸ்ட் லீஸ்ட் திங். அவங்க பலி செலுத்துவதற்கு அல்லது கர்த்தரை ஆராதிப்பதற்கு இருக்கிறதுலேயே சொற்பமான பலியாக அன்றைக்கு பார்க்கப்பட்டது எது? அடைக்கலான் குருவிகள். அது அங்கேயே இருக்கும், எங்க தேவாலயத்திலே இருக்கும், பலிபீடங்கள் அண்டையிலே கூடு கட்டி கிடக்கும். வெளியில போயெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், அதையே பிடிச்சி வச்சுட்டு இவங்க வித்துக்கிட்டு இருப்பாங்க ஆலயத்துல. உங்களுக்கு பலி செலுத்துறதுக்கு காசு இல்லை அப்படின்னா ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு வந்து அந்த காசை கொடுத்து 2 குருவியை வாங்கிட்டு போயிட்டு என்ன செய்யலாம், பலி செலுத்தலாம். இதுதான் சட்டம். புரிஞ்சுதா? கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவ்வளோண்டு சின்ன உயிரினமாக நாம் எதை லீஸ்டான பலியாக நீங்க பார்க்கிறீங்களோ அதையே கர்த்தர் தம்முடைய சித்தத்திற்கேற்றார் போல ஒப்பு கொடுக்கிறாருன்னா, அநேகம் அடைக்கலான் குருவிகள், 1 2 அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அடைக்கலான் குருவிகளை விட நீங்க யாரா இருக்கிறீங்க? இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்களை குறித்து இதை சொல்லவில்லை, தம்முடைய சீஷர்களை குறித்து இதை என்ன செய்கிறார், சொல்கிறார். we are more valuable than the sparrows. அந்த குருவி செத்ததுனால இந்த குருவி தப்பிச்சுக்கலாம். அந்த குருவி செத்ததுனால இந்த குருவி மட்டும் தப்பிக்கலையாம், அதை பலி செலுத்த வந்த மனுஷன் என்ன செய்யறான், இப்போ எந்த உயிர் விலையேற பெற்ற உயிர்? நீங்க சொல்லவே முடியாது. காப்பாற்றப்பட்டது விலையேற பெற்ற உயிரா, செத்தது விலையேற பெற்ற உயிரா அப்படின்னு கேட்டா, இந்த 2 பேருக்காக அந்த 1. புரிஞ்சுதா? அப்போ அதோடைய வேல்யூ இஸ் ஈக்குவல் டு திஸ் 2 திங்ஸ். அப்போ இவங்க 2 பேர், இவங்க எல்லாருமே விலையேற பெற்றவர்கள். தேவன் எந்த உயிரையும் விலை குறைவானதாகவோ, தேவன் எந்த உயிரையும் விலை உயர்ந்ததாகவோ என்ன செய்யறது இல்லை, பார்க்கறது இல்லை. இதை சொல்லிட்டு தான் அவர் நமக்கு, அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ற, நீ சாகணும் எனக்காக, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ற, உன் உடல் கொல்லப்படும் அப்படின்னு சொல்றதுனால கடவுள் நம்முடைய உயிரை துச்சமாக மதிக்கிறார் என்று நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, நினைத்து விட கூடாது. அதுக்காக தான் அவர் அந்த பலி செலுத்துகிற குருவிகளினுடைய உதாரணங்களை என்ன செய்யறார், கொண்டு வந்து சொல்றாரு. இவர்கள் எல்லாரை பார்க்கலும் நீங்க என்னவா இருக்கிறீங்க, விசேஷமானவர்களாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் மெயின் மெசேஜுக்கே வராரு. இப்போ எதை நம்ம கூரை மேலே ஏறி நின்று கத்தணும், எதை நம்ம வெளிச்சத்தில் போய் சொல்லணும் அப்படின்ற மெசேஜையே அவர் 32 33 தான் சொல்றாரு. அது என்ன மெசேஜ்? மனுஷர் முன்பாக என்னை, த மெசேஜ் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்ய வேண்டும், டிக்ளேர் பண்ண வேண்டும். எங்க போய்? அன்னைக்கு இருந்ததுலயே ஹையஸ்ட் டெக்னாலஜி ஃபார் ஷவுட்டிங்னா எது? இருக்கிறதுலே உயரமான பில்டிங்னுடைய கூரையில் நின்று கத்துறது தான். கரெக்டா? அறிக்கை செய்யும். செஞ்சனா நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவிற்கு முன்பாக உன் பேர் என்ன செய்வேன்? ஆமா, நானும் டிக்ளேர் பண்ணுவேன். செய்யலனா டிக்ளேர் பண்ண மாட்டேன் என்று சொல்கிறார். இப்போ எதை அவர் காதுல சொல்லிட்டு இருந்தாரு? யாரை சொல்லி கொண்டிருந்தார்? வாட் இஸ் த மெசேஜ்? வாட் இஸ் த மெசேஜ் ஆஃப் த காஸ்பல்? சுவிசேஷ செய்தி யாரு? கிறிஸ்து என்கிற நபர். கிறிஸ்து என்கிற நபர், அவரைத்தான். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சிலுவை பற்றிய உபதேசமாகிய கிறிஸ்து அல்லாமல் வேற எதையுமே நாங்க என்ன செய்யல, பிரசங்கிக்கவில்லை. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேற எதையும் நான் என்ன செய்ய மாட்டேன், போட மாட்டேன். அவர் மெசேஜ் இஸ் நாட் சம்திங் எல்ஸ். அவர் மெசேஜ் இஸ் அ பர்சன். நாம் சொல்ல வேண்டிய, கத்த வேண்டிய, அறிவிக்க வேண்டிய, பாட வேண்டிய, புகழ வேண்டிய, ஆட வேண்டிய, என்னென்னலாம் பண்ணி சொல்ல முடியுமோ அதெல்லாம் பண்ணி சொல்லுங்க. ஆனா யார சொல்லுங்க? அவரை சொல்லுங்க. சொல்றதுனால என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஆரம்பிக்கிறார். அவர்களுக்கு பயப்படாதீர்கள். யார்கிட்ட போய் நீங்க சொல்றீங்களோ அவங்க ஒன்று அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா அதிகபட்சமா உங்களை கொள்ளுவார்கள்னு சொல்லல, உங்கள் உடலை கொள்ளுவார்கள். இப்போ முடிக்க போறேன். நாம் யாராக இருக்கிறோம்? உடலும் ஆத்துமாவுமாக.
உடலுக்காக நம்ம போடுற உழைப்பு அதிகமா, நமக்காக அதாவது ஆத்மாவுக்காக நம்ம போடுற உழைப்பு அதிகமா? சீஷர்களாக சொல்லாதீங்க, சாதாரண மனிதர்களை எடுத்துக்கோங்க. how many of them are caring about their personality? இந்த உலகத்தில் நார்மலாக வெளியில் போய் அவங்களுடைய பர்சனாலிட்டியை பற்றி எத்தனை பேர் கேர் பண்ணுறாங்கன்னு கேட்டு பாருங்க. நோ ஒன். ஒருவேளை அவங்க கேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் எதுக்காக பண்ணுவாங்க தெரியுமா? நம்மளை 4 பேர் என்னன்னு சொல்லணும், நல்லவங்கன்னு சொல்லி அதன் மூலமாக நான் என்ன செய்யணும், நான் என்னுடைய உடலுக்காக சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும். கரெக்டா? ஒரு நல்ல சிஇஓவா ஒருத்தன் வரணும் அப்படின்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் போய் அட்டன் பண்ணி நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த பெரிய பெரிய பணக்காரர்கள், சிஇஓ, கம்பெனி ஓனர்ஸ் எல்லாம் பேசும்போது எப்படி பேசுவாங்க? நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க. அவங்க ஆக்சுவலி அந்த குணாதிசயங்களை வளர்த்துருப்பாங்க. சும்மா ஆக்டிங்லாம் கிடையாது, ரியலாகவே அப்படி அவங்க தங்களை மாற்றிக்கொள்வார்கள். நீங்கள் இன்னைக்கு கூட நீங்கள் வந்து அம்பானி போய் பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுன்னு இருப்பார். எதை பற்றி அப்படின்னு சொன்னால் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மற்ற சிஇஓக்கு ஈக்குவலாக ஒரு போட்டி போடணும். அல்டிமேட் எல்லாம் இதற்காக பண்ணுறாங்கன்னா ஆத்மாவுக்காக அல்ல, அவங்க சரீரத்துக்காக தான் பண்ணுறாங்க. அல்டிமேட்டாக அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, ஈவன் தோஸ் ஹூ ஆர் கேரிங் ஃபார் தேர் பர்சனாலிட்டி, they are not caring for their souls, they are caring for their bodies. அப்படி ஒருவேளை இந்த உலகத்திலே தங்களுக்குரிய குணாதிசயங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்பட்டு அதற்கான எக்ஸசைசஸை செஞ்சு அதற்காக உழைத்து அதற்கான நேரம் செலவிட்டு எல்லாம் செய்கிறவர்களாக இருந்தாலும் அல்டிமேட்டாக அதனுடைய உடலுக்காக தான் செய்கிறாங்களே தவிர அவங்க ஆத்மாவுக்காக செய்யலை. இப்போ சீஷர்களாகிய உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எதற்காக நாம் ஓடுகிறோம்? எதை டெவலப் பண்ண நாம் ஓடுகிறோம்? இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எது கொல்லப்படுமோ, எது அழிந்து போகுமோ, எது ஒண்ணுமில்லாமல் போகுமோ அதற்காக தானே எல்லாமே செய்கிறோம். நான் கர்த்தர் சொல்றாரு, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். அவர்களுக்கு அன்னைக்கு நாங்கள்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். நியாயப்படி பார்த்தா பவுலுடைய லைஃபு, பேதுருடைய லைஃப், இயேசு கிறிஸ்துவோட லைஃபே இந்த உலகத்தில் ஃபெயிலியர் தானே. நியாயப்படி பார்த்தா ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தர் வந்து 30 வயசு வரைக்கும் எங்கே இருக்கிறாருன்னே தெரியாது. 30வது வயசு வராரு, போதனைகள்லாம் போதிக்கிறார். 33வது வயசுல என்ன செஞ்சுறாரு? செத்து போயிறாரு. அதுவும் கொல்லப்பட்டு கண்ணாபின்னான்னு கேவலமாக சாகுறாரு. இந்த உலகத்தால் துப்பப்படுற மாதிரி ஒரு சாவை ஒன்று என்ன செய்கிறாரு? செத்து போறாரு. அவரை வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு மாடெல்லாம் நீங்கள் வைப்பீங்களா? இவரை மாதிரி வாழணும்டா நீ அப்படின்னு வைப்பீங்களா? ஏசு கிறிஸ்துன்ற பர்சனை மறந்துருங்க, வைப்பீங்களா? ஒருத்தன் வர்றான், நல்ல பணக்காரனாக இருக்கான், அதிகாரத்தில் அப்படி இருக்கிறான், ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்கான். அவன் போய் ஒரு லெட்டரை கேட்டால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன செய்வான்? கையெழுத்து போட்டு கொடுப்பான். இவன் கையெழுத்து போட்டால் ஒருத்தன் கொல்லப்படுவான், இவன் கையெழுத்து போட்டால் ஒருத்தன் உயிரோடு இருப்பான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் அதெல்லாத்தையும் விட்டு வந்து பைத்தியம் போல தன்னை மாற்றிக்கொண்டு இந்த நபருக்காக செத்து போறாரு, தலை வெட்டப்பட்டு சாகுறாரு. உங்க பிள்ளைங்களை நீ இவரை மாதிரி வாழணும்னு சொல்லுவீங்களா? பவுல். இன்னொருத்தர் மீன் பிடிச்சி நல்லா சம்பாதிச்சுருந்தார், குடும்ப குட்டியெல்லாம் நல்லா தான் பார்த்துருந்தார், சொந்தமாக போட்டு வேலைலாம் வச்சிருந்தார், நல்ல பணக்காரர் தான். போட்டு வேலைலாம் வச்சிருக்காருனாலே பணக்காரர் தான். அவர் எல்லாத்தையும் விட்டு இந்த 3 வருஷம் உயிரோட இருந்து கண்ணாபின்னான்னு அடிக்கப்பட்டு செத்து போனார்ல, அவரை பின்பற்றி போய் நான் இவருக்காக தான் வாழ்வேன்னு சொல்லி வாழ்ந்து வரலாறு சொல்லுது. தலைகீழ சிலுவையில் நேராக அவரை மாதிரி எனக்கு தொங்க விடாதீங்க, நான் அதுக்கெல்லாம் தகுதி இல்லை, நான் தலைகீழ தொங்க விடுங்க, தலைகீழ தொங்க விட்டு செத்தாரான். அவரை மாதிரி உங்கள் பிள்ளைங்களை வாழ விடுவீங்களா? இன்னொருத்தர் யோவான்னு ஒரு சீஷர், அப்போஸ்தலர். அவர் பாலிகார்ப்பு அப்படின்னு ஒரு மனுஷனை வந்து சந்திச்சு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார். அந்த பாலிகார்ப்புன்ற மனுஷன் ரட்சிக்கப்படுறார். ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணுறாரு? அவருடைய வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழ்கிறார். 80 வயசு ஆகுது. 80 வயசு ஆகும்போது அவரை வந்து சொல்கிறாங்க, இந்த பார் உனக்கு 80 வயசு ஆகுது, இயேசு கிறிஸ்து கடவுள் கிடையாது, இந்த ராயன் அதாவது ரோம சக்கரவர்த்தி தான் கடவுள்னு சொல்லிட்டேன்னா அமோகமாக வாழலாம். என்ன பண்ணலாம்? அமோகமாக வாழலாம். சொல்லலைன்னா இன்னும் சாவச்சிருவோம். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு மேலே போய் ப்ரேயர் பண்ணிட்டு
கீழே வந்து அவரை கொல்றதுக்கு ரெடியாக இருக்கிறவங்களுக்காக மேலே போய் ப்ரேயர் பண்ணுறாரு, சத்தமாக ப்ரேயர் பண்ணிட்டு போகிறார். முடியாதுன்ற குதிரை வண்டியில் அவர் கையை மட்டும் கட்டி இழுத்து போட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாங்க, தர 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 தரன்னு இழுத்துன்னு போகிறாங்க. சொல்லுன்றாங்க, முடியவே முடியாதுன்ற. கடைசியில் அவர் நிற்க வச்சுட்டு, ஏன்டா சொல்ல மாட்டேன்ற, நல்ல வாழ்க்கை உனக்கு இருக்குதுன்னு கேட்கும்போது சொன்னார், 80 வருஷம் எனக்கு உயிரை தந்து எனக்காக வாழ்ந்த ராஜா விட்டு எனக்காக ஒன்றுமே பண்ணாத இந்த ராஜாவை கடவுள்னு சொல்ல சொல்கிறீங்களான்னு கேட்டு சாவடிச்சாங்க, அவங்கள செத்து போனார். அவரை மாதிரி உங்கள் பிள்ளைங்களை வாழுங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இவங்கெல்லாம் நம்ம உலகத்தில் ஃபெயிலியர் மாடல். நம்ம யாரை பார்த்துங்க நம்ம பிள்ளைங்களை வளர்க்க சொல்கிறோம்? யாரை பார்த்து வளர சொல்கிறோம்? ஒரு சுந்தர் பிச்சை மாதிரி படிடா. ஒரு கிரிக்கெட்டு போறியா, போனால் அந்த தோனி மாதிரியே போ. அதை விட்டுட்டு சும்மா அந்த ரோட்டில் விளாட்ற பசங்க மாதிரி விளாடாது சொல்கிறோமா? அப்போ நம்ம கண்ணிலேயே நமக்கு வந்து ஃபெயிலியர் மாடலாக பார்க்கப்படுகிறவர்களை சர்ச்சில் மட்டும் இவங்களை புகழ்ந்துக்கிட்டு இந்த உலகத்தில் அதற்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு லைஃப் நம்ம வாழ்றோம். நம்ம உடலுக்காக வாழ்கிறோமா, நம்ம ஆத்மாவுக்காக வாழ்கிறோமா? அந்த கேள்வியை தான் இப்போ உங்க முன்னாடி நான் முன்வைக்கிறேன். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்க உடலை மட்டும் கொல்லுகிறதற்கு இந்த உலகத்தில் இருக்கிறாங்க ஆளுங்க, அவங்களுக்கு நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா அல்டிமேட்டா அவன் கொல்லனாலும் உன் உடல் ஒரு நாள் போயிடும். போடுமா போகாத? ஒரு நாள் பொட்டென்று புடுவாய், போயிடும், பொட்டுன்னு புடுவாய். ஆனா இன்னொருத்தர் இருக்கார். அவர் யார் தெரியுமா? அவர் நினைச்சா உடல் மட்டும் இல்லை, உயிர் இல்லை, ஆத்மா. உடல் மட்டும் இல்லை, உங்க ஆத்மாவையும் சேர்த்து எங்க தள்ள முடியும்? அவர் நினைச்சா முடியும். அவருக்கு நீங்க என்ன செய்யுங்க? யாருக்கு பயப்படுறோம்? நம்ம எதை டெவலப் பண்றதுக்காக வாழ்றாங்க? நம்ம எதை டெவலப் பண்றதுக்காக வாழ்றோம்? நம்ம சாப்பிட்றது, நம்ம தூங்குறது, சிந்திக்கிறது, செயல்படுறது, நம்ம சம்பாதிக்கிறது, உழைக்கிறது, படிக்கிறது எல்லாம் இதுக்காக தான் பண்றோம். இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் உதாரணங்கள் எடுத்து வைப்பேன். எனக்கு இங்க உட்காந்துக்கிறவங்க எல்லார் கதையும் தெரியும். உதாரணங்கள் எடுத்து முன் வச்சேன்னு வச்சுக்கோங்க, என் கதையும் சேர்த்து வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒத்து ஆகணும். எதை ஒத்துக்க ஆகணும்னா, நான் உடலுக்காக தான் என்ன பண்றேன். ஏன்னா உடலுக்காக உழைக்கிறவன் இல்ல நானும் ஆவிக்குரியவன் பிரதர், அவ்விதமாக நான் வருவேன் பிரதர் அப்படின்னா, பிரதர் நீங்க இப்படி பண்றீங்க பிரதர்னு சொல்லிட்டா என்ன ஆயிடுது? எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டீங்க. எப்படி நீங்க சொல்லலாம்? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? என்ன எல்லாரும் முன்னாடி சொல்றீங்க, அசிங்கமாயிடுச்சு, இமேஜ் போயிடுச்சு. இந்த எண்ணம் இருக்கிறவன் கூரை மேலே ஏரியெல்லாம் அறிவிக்க வேணாம், பக்கத்தில் உட்காந்துட்ட காதில் கூட சொல்ல மாட்டான் இயேசு கிறிஸ்து தான் தெய்வம். புரிஞ்சுதுங்களா? இவனை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரான். ஆனால் இயேசு கிறிஸ்து கட்டளையாக சொல்றாரு, நான் இருளில் சொல்றதை வெளிச்சத்தில் போய் சொல்லு, நான் உன்ட்ட காதில் சொல்றதை கூரை மேலே ஏறி கத்து. அதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டுருக்கேன். நீ அறிவிக்க வேண்டிய செய்தி நான், என்னை அறிக்கை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பேராகிராஃப்கான டைட்டில் என்னது? என்ன வேணா டைட்டில் வச்சுக்கோங்க. ஆத்மாவை காப்பாத்துறது எப்படி, உண்மையான சக்சஸ்னா என்ன, எதை அறிவிக்கணும், யாருக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படக்கூடாது, என்ன வேணா நீங்க டைட்டில் வச்சுக்கலாம். கதை இதுதான். நீ உடலும் ஆத்மாவுமா இருக்கிறாய். நீ உடல்ல பாதுகாக்கிற மாதிரி வாழணும்னாலும் வாழ்ந்துக்கலாம், உன் ஆத்மாவை காப்பாற்றுற மாதிரி வாழணும்னாலும் வாழ்ந்துக்கலாம். ஆனா நீ ஆத்மாவை காப்பாற்றுற மாதிரி வாழ்ந்தனா நீ யாருக்கு பயப்படுற? ஆத்மாவையும் உடலையும் அழிக்கிறவருக்கு பயப்படுற. நீ உடலை காப்பாற்றுறதுக்கு வாழ்ற அப்படின்னா நீ உடலை மட்டும் அழிக்கிறவனுக்கு பயப்படுற. புத்திசாலி யாருக்கு பயப்படுவான்? ரெண்டையும் சேர்த்து நரகத்தை தள்ளுறவருக்கு தான் பயப்படுவான். நான் இந்த 2வது நபருக்கு பயப்படணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். நீங்க தீர்மானம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஒப்புக்கொடுங்க.
இனிமேட்டு இந்த உலகத்தில் இருக்கிற சக்ஸஸை தேடி ஓடாதீங்க. வேஸ்ட்டு, போயிடும், ஒன்றும் இல்லை. ஏன்னா அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவன் இன்னும் வேலை பார்த்துன்னு இருக்கிறான். நீங்கள் சுந்தர் பிச்சையை சொல்கிறீங்களா, அவன் இன்னும் வேலை பார்த்துன்னு இருக்கிறான். சக்ஸஸ் ஆயிட்டான்ல. இனிமையாவது அவன் ஆத்மாவை பார்த்துருக்கணுமா இல்லையா? பார்க்குறானா? இல்லையே. ஏன்? அது சக்ஸஸ் இல்லைன்னு அவனுக்கே தெரியும். ஏன்னா அவனை கூட தாண்டி ஒருத்தன் மேலே 1 பைசா சம்பாதிச்சிட்டானா அவனை நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? கண்டுக்க கூட மாட்டாங்க. அவனை தாண்டி ஒருத்தன் 1 ரூபாய் சம்பாதிச்சிட்டானா அவனை தான் எல்லாரும் என்ன செய்வாங்க? அப்போ அவன் உழைக்கிறது, அவன் எதுக்கு பயந்து நிற்கிறான்? இப்போ ஐயோ அவன் விடக்கூடாதுடா, ரேஸ் நம்ம என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. நாம தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், நாம தான் அப்படி இருக்கணும். கடைசி வரைக்கும் யாராலையும் முடியாது. செத்து போனதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்துடுவான் அந்த பிளேஸ்க்கு. கரெக்டா? இல்லைனா நீ இந்த கம்பெனி விட்டு ஒரு நாள் போயிடுவா, வேற ஒருத்தன் அந்த இடத்துக்கு வருவானா வரமாட்டானா? இவ்வளோ நாள் உழைப்பு வீணா போச்சா போலையா? போச்சு. தட் இஸ் நாட் சக்ஸஸ். ஆனால் நீ அதே செய்யலாம், சுந்தர் பிச்சை போலவே வாழலாம், அம்பானியோட பணக்காரனா ஆகலாம். ஆனால் அதை வச்சு நீ என்ன பண்ணுற? நீ ஆத்மாவுக்கு தீனி போடுறியா? கர்த்தரை அறிவிக்கிறவனா இருக்கிறியா? ஃபஸ்ட்டு நீ அந்தளவுக்கு போக முடியாது. ஏன்னா நீ செலவு பண்ணே இருப்ப. உன்னையும் செலவு பண்ணும், உனக்கு உள்ளதையும் செலவு பண்ணுவேன். ஆமாவா இல்லையா? உங்கள் பிள்ளைங்களை ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் தள்ளுறாரு பாருங்க ஒருத்தர், அவருக்கு பயப்பட சொல்லி கற்றுக் கொடுத்து வளங்க. இந்த உலகத்தில் அமோகமாக இருக்கிறான்னு நினச்சி யாரையோ பார்த்து அவங்கள மாதிரி வாழ்கிறா, அவங்கள மாதிரி ஆவிடான்னு தயவு செய்து வளர்க்காதீங்க. நீங்களும் அப்படி போயிடாதீங்க. அது உடலோடு முடிந்து போய்விடும். நீங்கள் யாரை பிரதிபலிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், படைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? உங்களை உருவாக்கின தேவனை. இந்த உலகத்தில் இருக்கிற எவனையும் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எவனையும் அல்ல, உங்களை படைத்த இறைவனை பிரதிபலிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருக்கு பயப்படுங்கள், அவருக்காக வாழுங்கள். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.